ஆகுபெயர். ஆகுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சொல் இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் என்னது ஆகுபெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. வெள்ளை பசுனா ஒரு வெண்மை நிறத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது. இதே வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வெள்ளை அடித்தான்னு எப்படி சொல்லுவாங்க? வெள்ளை அடிப்போம், வெள்ளை நிறத்தை அடிக்க மாட்டோம். எதை அடிப்போம்? சுண்ணாம்பு தான் நம்ம என்ன செய்வோம்? வீட்டுக்கு அடிப்போம். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு பெயருக்கு ஆகி வருவதே ஆகு பெயர் ஆகும். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது. இது வந்து பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொல்லுகளுமே ஆகு பெயர் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா பொருளாகு பெயர், இதை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகை சூடினாள். மல்லிகை சூடினாள். மல்லிகை சூடினாள் அப்படின்னா மல்லிகை சூடலை, மல்லிகை பூவை சூடினாள். இப்போ புரியுதா? மல்லிகை பூனா அந்த மல்லிகையினுடைய ஒரு உறுப்பு தான் என்னது அந்த பூ. அதாவது இந்த மல்லிகை அப்படின்ற ஒரு முழு பொருள் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. மல்லிகை பூ மலரை குறிக்கிறது. இவ்வாறு ஒரு பொருளினுடைய பெயர் அதன் சினை உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். சரிங்களா? ஒரு பொருளினுடைய பெயர் அதன் சினை உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இடவாகு பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு வெற்றி பெற்றதா? கிடையாது. தமிழ்நாடு அப்படின்றது ஒரு இடம். அது அவ்விடத்தை சார்ந்த விளையாட்டு அணியை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அந்த தமிழ்நாட்டிலிருந்து போய் விளையாடிய விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது. இதுதான் இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. காலவாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, டிசம்பர் சூடினாள். டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ, அதை தான் அவள் சூடினாள். டிசம்பர் அப்படின்றது ஒரு மாத பெயர். ஆனால் அக்காலத்தில் மலரக்கூடிய பூவை என்ன செய்கிறது? குறிக்கிறது. புரியுதாங்க? டிசம்பர் சூடினாள் அப்படின்னா டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் ஒரு பூவையை குறிப்பதால் இது காலவாகு பெயர். சினையாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்கு ஒரு பழம் கொடு. தலை இப்போ என்னன்னா ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருளாகும். சினையினுடைய பெயர் அதன் முதல் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படுகிறது. சினை பெயர் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த உறுப்பினுடைய பெயர் அதனுடைய முதல் பொருளுக்கு ஆகி வருவது என்னது? சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடுனா தலைக்கு ஆளுக்கு ஒன்று கொடு. அதான் என்ன சொல்ல வராங்க? ஆளுக்கு ஒரு பழம் கொடு. சினையினுடைய உறுப்பு அதனுடைய முதல் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். பண்பாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பண்பை குறித்து வரக்கூடிய பெயர் தான் பண்பு பெயர். இனிப்பு தின்றான். இனிப்பு அப்படின்றது என்னது? ஒரு பண்பு பெயர். அது எதை குறிக்கிறது? தின்பண்டத்தை குறிக்கிறது. இனிப்பு அப்படின்ற இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இது கசப்பு எல்லாமே பண்பு. அதனுடைய சுவை அறுசுவை இருக்கு. அதில் இனிப்பு அப்படின்றது ஒரு பண்பு பெயர். அது எதை குறிக்கிறது? தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பு பெயர் ஆகும். தொழிலாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, பொங்கல் உண்டான். பொங்கல் நம்ம தொழில் பெயர்லேயே பார்த்துருப்போம். இது தொழில் பெயர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தல், அல், வு, கை, இது எல்லாமே என்னது? தொழில் பெயர்களில் வரக்கூடிய விகுதிகள். பொங்கல் உண்டான். பொங்கல் என்னது? பொங்குறது, அது ஒரு இது. ஆனால் இதில் எங்கன்னது? தொழில் பெயர் அதன் தொழிலால் உருவான உணவினை குறிக்கிறது. புரியுதாங்க? அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயராகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் உண்டான். பொங்கல் அப்படின்றது என்னது? பொங்குதல் அப்படின்ற தொழில் பெயரை குறிக்கிறது. தொழில் பெயர் பொங்கல் அப்படின்ற ஒரு தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை என்ன செய்கிறது? குறிக்கிறது. பொங்கல் உண்டான். பொங்கிதலால் ஆன அந்த உணவினை என்ன செய்கிறோம்? உண்றாங்க. இது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஆகு பெயர். ஃபஸ்ட்டு ஆகு பெயர் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 16 ஆகு பெயர் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக கேள்வி வரும். முல்லை கொடுத்தாள். முல்லை கொடுத்தாள். இப்போ இதை நல்லா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நம்ம புக்கை தாண்டி வேறு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. புக்கில் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே நமக்கு புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸாக மெயினாக கேட்பாங்க. ஸோ வந்து இப்போ முல்லை கொடுத்தாள். முல்லை அப்படின்றது ஒரு பொருள். அது எதை தொடுத்தாள்? முல்லை தொடுத்தாள்.
முல்லையை தொடுத்தாள் அப்படின்னு இருக்கு. இப்போ முல்லை அப்படின்றது ஒரு பொருள், அது எதற்கு ஆகி வருகிறது? முல்லை பூவை தொடுத்தாள். சரிங்களா? இவ்வாறு அதனுடைய பொருளானது அதன் சினை உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயரோ முதலாகு பெயரோ. வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்தது அப்படின்னா வகுப்பறையை சிரிக்கும் கிடையாது, வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் என்ன செய்வாங்க? சிரிப்பார்கள். இவ்வாறு அந்த வகுப்பறை என்பது இடப்பெயர், அது எதற்கு ஆகி வருகிறது? மாணவர்களுக்கு ஆகி வருகிறது. கார் அறுத்தான். கார்காலம் நம்ம படிச்சிருப்போம், கால்காலம், இலையுதிர் காலம், இது கோடை காலம் அப்படின்னு சொல்லி. கார் அறுத்தானா கார்காலத்தில் என்ன செய்கிறாங்க? நெல் அறுக்கிறதோ அது விளையக்கூடிய பயிருக்கு ஆகி வருகிறது. கார் என்பது அது காலத்தில் என்ன செய்யும்? நெல்லோ சோளமோ இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்? பயிருக்கு ஆகி வருகிறது. மறு கொழுந்து நட்டான். மறு கொழுந்து நட்டான்னா அந்த கொழுந்தவன் நடுவான் கிடையாது. மறு கொழுந்து அப்படின்றது அதனுடைய அந்த முதல் மறு கொழுந்து அப்படின்ற ஒரு முதல் பொருளுக்கு ஆகி வருகிறது. அதனுடைய சினை உறுப்பு எதற்கு? அந்த செடிக்கு ஆகி வருவது சினையாகு பெயராகும். மஞ்சள் பூசினான். மஞ்சள் பூசினான். மஞ்சள் பூசினான். மஞ்சள் அப்படின்றது வந்து ஒரு நிறம். அந்த மஞ்சள் அப்படின்றது என்னது? ஒரு நிறத்தை குறிக்கக்கூடியது, அது ஒரு பண்பு. அது எதற்கு ஆகி வருகிறது? அவ்வண்ணத்திலான ஒரு கிழங்குக்கு ஆகி வருகிறது. தான் பண்பாகு பெயர். பண்பு அப்படின்னால என்னது? நிறம், அளவு, சுவை, வடிவம். இந்த நான்கினை குறிப்பதான் என்னது? பண்பு. மஞ்சள் அப்படின்ற பண்பு எதை? அவ்வண்ணத்திலால் உருவான கிழங்கை குறிக்கிறது. வற்றல் தின்றான். வற்றல் அப்படின்னா என்னது? அது ஒரு தொழில் பெயர். அந்த தொழிலால் உருவான ஒரு உணவுப் பொருளுக்கு ஆகி வருகிறது. வானொலி கேட்டு மகிழ்ந்தார். வானொலி கேட்டு மகிழ்ந்தார். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்கு. வானொலி அப்படின்றது என்னது? கருவி. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி அப்படின்றது என்னதுங்க? ஒரு கருவி. அது அந்த வானொலியில் என்ன ஒரு இசை நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு கதையோ ஏதோ ஒரு பட்டிமன்றத்தை என்ன செய்கிறாங்க? கேட்குறனா இது கேட்டு மகிழ்ந்துடுறாங்க. அப்போ அந்த இது என்ன ஏதாகுது? அந்த காரிய நிகழ்ச்சிக்கு ஆகி வருவதால் இது கருவியாக பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தார்னா வானொலியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தார்கள். இது கருவியாக பெயர். பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது. கூழ் அப்படின்னா காரியம். கூழ் அப்படின்னா என்னதுங்க? காரியம். அது எதற்கு ஆகி வருகிறது? அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வருகிறது. அதுக்கடுத்து கருத்தாவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அவரவா படிக்க முடியும்? கிடையாது. அறிஞர் அண்ணா இயற்றிய நூல்களை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணா என்னும் போது வந்து யாரு? கருத்தாவினுடைய பெயர். அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருகிறது. இது கருத்தாவாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். இப்போ எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. எண்ணல் அப்படின்னா என்னது? எண்ணுறது. 1 2 3 4 4 5 அப்படின்னு சொல்லி எண்ணுவதான் என்னது? எண்ணல் அளவை. ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று அப்படின்ற வார்த்தை வந்திருக்கனால ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா ஒரு குழந்தை பெற்றால். அப்போ அந்த ஒன்றுன்ற எண்ணு பெயர் எதற்கு ஆகி வருகிறது? அந்த தொடர்புடைய குழந்தைகளுக்கு ஆகி வருகிறது. குழந்தைக்கு. 2 கிலோ கொடு. 2 கிலோ கொடுனா இப்போ நம்ம கிலோ போய் கடையில் கேட்குறோம், 2 கிலோ கொடு, 2 கிலோ கொடு. இப்போ நம்ம போய் மளிகை கடையில் போய் நம்ம அரிசி கேட்குறோம், 2 கிலோ கொடு அப்படின்னா என்னது? அந்த என்னது? எடுத்தல் அளவை. எடுத்தல் என்னும் அளவை பெயர். அந்த அளவை எதுக்கு ஆகி வருகிறது? பொருளுக்கு ஆகி வருகிறது. 1/2 லிட்டர் வாங்கு. இது வந்து முகத்தல் அளவை. 1/2 லிட்டர். 1/2 லிட்டர் வாங்கு. இது வந்து என்னது? இது 1/2 லிட்டர் வாங்கு. முகத்தல் அளவை பெயர். இது முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயராகும். அந்த முகத்தல் எதுக்கு? 1/2 லிட்டர் வாங்கினா 1/2 லிட்டர் பாலோ தயிரோ தண்ணியோ. சரிங்களா? அந்த முகத்தல் அளவையானது அதோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருகிறது. 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர்னா என்னது? மீட்டர்னா நீட்டல். நீட்டு அலைகிறது. நீட்டல் அளவை பெயர். அதனுடைய பொருளுக்கு ஆகி வருவது நீட்டல் அளவை பெயராகும்.
இதில் ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கற்பவை கற்ற பின் நல்ல மோஸ்ட்டாக கவனிச்சுக்கோங்க. நமக்கு அந்த கற்பவை கற்ற பின் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதே தான் வருது. மொழி திறனே ஆழ்வோம். நம்ம சேனல்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்கமிங் வரப்போகுது. மேக்ஸ் அண்ட் தமிழ் நம்ம சேனல் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்கள். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். தமிழரசி வள்ளுவரை படித்தாள். இதில் எது பாருங்க, இதுதான் ஆகு பெயர். ஏன்னா இது என்ன பெயர்? கர்த்தாவாகு பெயர். வள்ளுவரை படிக்கல, வள்ளுவர் இயற்றிய திருக்குறளை படித்தாள். ஓகேவா? மாமாவின் வருகை வீடே மகிழ்கிறது. நாடும் வீடும் நமது இரு கண்கள். நோ. மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறதுனா வீடு மகிழல, இது வந்து இடவாகு பெயர். எது? வீட்டில் உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? மகிழ்கிறார்கள். கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள். இது என்ன பெயர்? பண்பாகு பெயர். பச்சை உடுத்தலைங்க, அந்த பச்சை நிறமுடைய ஆடை என்ன செய்கிறாள்? உடுத்தினாள். அவ்வாறு பண்பாகு பெயர். பண்பு வந்து எதற்காகி? பொருளுக்கு ஆகி வருகிறது. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இது எதற்கு வரும்? எண்ணல் அளவை பெயர். ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது. நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? இது வந்து என்னது? இடவாகு பெயர். உலகம் ஏற்காது, உலகத்தில் உள்ள மக்கள் ஏற்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஓல்டு புக்கு. இது ஓல்டு புக்கிலேருந்துமே நமக்கு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுலேருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ஓல்டு புக்கு. இன்றைய மட்டைப்பந்து. இது பார்த்துக்கோங்க. கிரிக்கெட்னா என்னது? மட்டைப்பந்து. இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. சரிங்களா? இந்தியா அப்படின்ற சொல் இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றதுன்னா இங்கே இந்தியான்றது என்னது? இடவாகு பெயர். இந்தியா வந்து அந்த நாடை குறிக்கலைங்க. எதை குறிக்கிறது? அதில் இந்தியா சார்பில் விளையாடிய வீரர்களை குறிக்கிறது. இது இடவாகு பெயர். ஆகு பெயர் மொத்தம் எத்தனை இருக்கு? 16 ஆகு பெயர்கள் இருக்கு. ஒன்றன் பெயர் அதன் தொடர்பு அதை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதே ஆகு பெயர் ஆகும். மல்லிகை சூடினால் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அதனுடைய முதற் பொருள் அந்த சினை உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர், இல்லாட்டி பொருளாகு பெயர். அதனுடைய இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய நபர்களுக்குமான ஆகி வருவது இடவாகு பெயர். டிசம்பர் பூ. வெற்றிலை நட்டான். வெற்றிலை நட்டான் அப்படின்றது என்னன்னா, இது வெற்றிலை நட்டான். வெற்றிலை நட்டான் சாரி வெற்றிலை நட்டான். வெற்றிலை அப்படின்றது என்னது? வெற்றிலை அப்படின்றது வெற்றிலை இலையை வந்து அவன் நடல. அது என்னது? அந்த இலையை குறிக்காமல் அதனுடைய முதல் பொருள் அந்த கொடிக்கு ஆகி வருகிறது. இது சினையாகு பெயர். அதுக்கடுத்து பொங்கல். வெள்ளை. இது பொங்கலுக்கு முன் இதான் நம்ம அங்கே பார்த்தோம்ல. வெள்ளை என்பது நிறப்பண்பு. அதை குறிக்காமல் சுண்ணாம்பை குறிக்கிறது. இது பண்பாகு பெயர், இல்லாட்டி குணவாகு பெயர். இது கொஞ்சம் முக்கியங்க. ஏன்னா அந்த பெயர் கேட்கலாம். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு முதலாகு பெயர் இல்லாட்டி உணவாகு பெயர் அப்படின்னு சொல்லி அதனுடைய வேறொரு பெயர்களை கேட்கலாம். தொழிலாகு பெயர். பொங்கல் நம்ம பார்த்தோம்ல அந்த நியூ சிலபஸ்லேயே பார்த்தோம். உணவை அதனுடைய தொழிலை குறிக்காமல் அந்த தொழிலால் உருவாகும் உணவை குறிக்கிறது. பொங்கல் உண்டால். சரி வாங்க பார்ப்போம். இதில் உடைந்த ஏரியை பார்க்க டேஸ் திரண்டு வந்தது. உடைந்த ஆகு பெயர் கொடுங்க. உடைந்த ஏரியை பார்க்க டேஸ் ஊரே திரண்டு வந்தது. அப்போதான் அது இடவாகு பெயர். இவ்வாடைகளை டேஸ் ஒன்றாக கொடு. இவ்வாடைகளை டேஸ் தலைக்கு ஒன்று. இவ்வாடைகளை தலைக்கு ஒன்று கொடு. இது என்னது? சினையாகு பெயர். தைப்பொங்கலுக்கு டேஸ் அடிப்பர். வெள்ளை அடிப்பர். இது என்னது? பண்பாகு பெயர். தேன்மொழி டேஸ் சூடி மகிழ்ந்தார். டிசம்பர். இது என்னது? காலவாகு பெயர். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு என்னென்னு?
ஊர் உறங்கியது என்பது என்ன? இடவாகு பெயர். நீலம் சூடினாள். நீலம் அப்படின்றது நீலம் சூடினாள். நீலம் சூடினாள் அப்படின்றது என்னது? பண்பாகு பெயர். வறுவல் தின்றான் அப்படின்றது தொழிலாகு பெயர். சித்திரை வந்தாள். சித்திரை வந்தாள் காலவாகு பெயர். சித்திரை வந்தாள் அப்படின்றது சித்திரை என்ற மாதத்தை குறிக்காமல் அதனோட அந்த ஒரு பெண்ணை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அதுக்கடுத்து இதில் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆகு பெயர்கள் 16 வகைப்படும். சரிங்களா? இதில் சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். வள்ளுவர் சொல் வழக்கத்திற்கு இனியது. சொல்லாகு பெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனியது. வள்ளுவர் சொல் என்பது சொல்லை குறிக்காது பொருளுக்கு பெயராகி வந்ததனால் இது சொல்லாகு பெயர் எனப்படுகிறது. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனியது அப்படின்றது வள்ளுவர் சொல் அப்படின்றது அந்த சொல்லை குறிக்காமல் அந்த பொருளுக்கு ஆகி வருவதனால் இது சொல்லாகு பெயர் ஆகும். தானியாகு பெயர்னா பாலை இறக்கு. பாலை இறக்கு. பாலினுடைய பெயர் பாலை குறிக்காமல் பாத்திரத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பால் நம்ம இப்போ அடுப்பில் காய வைக்கிறோம். என்ன சொல்லுவாங்க? பாலை ஆஃப் பண்ணிட்டியா? கேஸ் அப்படின்னா பாலை ஆஃப் பண்ணிட்டியா அப்படி கேட்பாங்க. இல்லாட்டி பாலை இறக்கிட்டியா அப்படின்னு கேட்போம். அது எதை குறிக்கிறது? அந்த பாலினை குறிக்காமல் பால் வைத்துள்ள பாத்திரத்திற்கு குறிக்கிறது. இவ்வாறு ஒரு இடத்தில் உள்ள பொருளினுடைய தானி ஒரு அதை குறிக்காமல் அந்த சார்ந்திருக்கும் அந்த இடத்திற்கு அந்த சார்ந்துள்ள தானத்திற்கு ஆகி வருவதே தானியவாகு பெயர் ஆகிறது. இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். பொருள் இடத்திற்கு ஆகி வருகிறது தானியாகு பெயர். இது இந்த இடவாகும் பெயரும் தானியாகு பெயரும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புங்க. ஏன்னா இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். பொருள் இடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர். பாலை இறக்கு அப்படின்றது அந்த பாலினை குறிக்காமல் அந்த பால் வைத்துள்ள பாத்திரத்தை குறிக்கிறது. இது தானியாகு பெயர். தயிரை இறக்கு. இது என்னது? தானியாகு பெயர். தயிரை இறக்கு என்பது இங்கே இந்த இடத்துல தயிரை குறிக்கவில்லை, அந்த தயிர் வைத்துள்ள பாத்திரத்தை குறிக்கிறது. இது தானியாகு பெயர். பெரியோர் சொல் கேள். இது சொல்லாகு பெயர். இது சொல்லை குறிக்காமல் அந்த பொருளுக்கு ஆகி வருவதால் இது சொல்லாகு பெயர். கழல் பணிந்தான். கழல் பணிந்தான். இதுல அமைந்துள்ள கழல் பணிந்தான் அப்படின்றது என்னது? கழல் பணிந்தான் சொல்லாகு பெயர். நூறுக்கு உரை செய்தான். நூறுக்கு உரை செய்தான் தானியாகு பெயர். அளவை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவை பெயர்கள்னா என்னது? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். சரிங்களா? எண்ணல் அப்படின்னா என்னது? எண்ணி கொடுக்கறது. எதை எண்ணி கொடுப்பாங்க? தேங்காய், வேற என்ன இருக்கு? இவ்வாறு நமக்கு இந்த கடைகள்லாம் போய் மிட்டாய் கேட்டோம்னா நமக்கு அது எண்ணி கொடுப்பாங்க எத்தனை அப்படின்னு சொல்லி. இது எண்ணல் அளவை. எடுத்தல்னா எதை எடுத்து கொடுப்பாங்க? எடுத்தல்னா எடை போட்டு கொடுக்கறது. அரிசி, கோதுமை, பருப்பு எல்லாமே. முகத்தல்னா என்னது? முகந்து கொடுக்கறது. அது என்னது? லிட்டர், இந்த பால், தயிர், எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே அப்படி. நீட்டல் அளவை பெயர்னு என்னென்னா அளந்து கொடுக்கறது நீளத்தை. அப்போ துணி இது எல்லாமே என்னது? நீட்டல் அளவைக்குரிய பெயர். இப்போ ஆகு பெயர்கள்னு பார்ப்போம். எண்ணல் அளவை பெயர். ஒன்று என்னும் எண்ணு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம். இப்போ எப்படின்னா ஒன்று அப்படின்ற எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருவதனால் இது எண்ணல் அளவை பெயர். எடுத்தல் அளவை பெயர்னா 5 கிலோ எண்ணெய் விலை. இப்போ 5 கிலோ எண்ணெய் விலை நம்ம கடையில் போய் கேட்குறோம். அந்த கிலோ அப்படின்றது எடுத்தல் அளவை பெயர். அந்த அளவை குறிக்காமல் எதற்கு ஆகி வருகிறது? அந்த அரிசியோ பருப்போ அந்த கோதுமையோ ஆகி வருவதனால் இது எடுத்தல் அளவை பெயர். எடுத்தல் அளவை பெயர்.
முகத்தல் அளவை பெயர் அப்படின்னா என்னன்னா 4 லிட்டர் தேவை. லிட்டர் என்பது முகத்தல் அளவை பெயரை குறிக்கவில்லை. அவ்வளவுடைய நெய்யவோ எண்ணெயவோ பால் ஆகியவற்றுக்கு ஒன்றுக்கு ஆகி வருவது முகத்தல் அளவை பெயர். நீட்டல் அளவை பெயர் என்ன? 3 மீட்டர் கொடு. 3 மீட்டர் கொடு. இது எல்லாமே என்னது? மீட்டர் அப்படின்றப்ப அந்த அளவுகோலை குறிக்காமல் அந்த நீட்டி அளக்க பெறும் துணிக்கு ஆகி வருவதனால் இது நீட்டல் அளவை பெயராகும். குறிப்பு: 1 கொடு, 4 கிலோ தாம், 2 லிட்டர் தேவை, 5 முழம் கொடு என்பவனை போல வரும் அளவு தொடர்கள் ஆகு பெயராகும். 1 பழம் கொடு, 2 கிலோ நெய் என்பன ஆகு பெயர்களா? தொடரில் உள்ள ஆகு பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. 2 மீட்டர் போதுமா? 5 லிட்டர் என்ன விலை? மீட்டர் லிட்டர் 2 5. 1 மாம்பழம் கொடு. இது என்னது? எண்ணல் அளவை பெயர். 2 கிலோ நெய் வேண்டும். இது எடுத்தல் அளவை. 4 2 சொல்லுக்குருதி. இது எதற்கு வரும்? எண்ணல் அளவை. 4 என்றது. அதுக்கு 3 மீட்டர் தா. 3 மீட்டர் அப்படின்னாலே நீட்டல் அளவை பெயர். நீட்டல் அளவை பெயர். முகத்தல் அளவை பெயர். முகத்தல் அளவை அப்படின்னா முகத்தல்னா என்னது? முகந்து எடுக்கிறது. அப்போ என்ன எது தருவோம்? 2 லிட்டர் தா. எடுத்தல்னா எடுத்து கொடுக்கறது. அப்போ இது 10. முகத்தல்னா இது எடுத்தல்னா என்னது? எடுத்து கொடுக்கறது. தலைக்கு 1 பழம் கொடு. எண்ணல்னா எண்ணல்னா என்னது? ஒரே நிமிஷம் இருங்க. முகத்தல் அப்படின்னா முகந்து கொடுக்கறது. அப்போ 2 லிட்டர் தான். எடுத்தல் அப்படின்னா எடுத்து கொடுக்கறது. எடுத்து கொடுக்கறதுனா என்னது? அளந்து கொடுக்கறது. அப்போ 10 கிலோ கொடு. என்னன்னா எண்ணி கொடுக்கறது. தலைக்கு 1 பழம் எண்ணி கொடுக்கறது. நீட்டல் அளவை பெயர்னா 6 முழம் கொடு. சரிங்களா? இதுதாங்க புக்கில் இருக்கிற ஆகு பெயர்களை பற்றியானது. இதில் ஆகு பெயர் ரொம்ப ஈஸியானதான். ஒரு பொருள் இப்போ ஆகு பெயர்னா ஒரு பொருளானது அதற்கு ஆகி வராமல் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். இது 16 வகை இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். நம்ம 16மே நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.